66 சென்டிமீட்டர் இன்ட்டு 12 சென்டிமீட்டர் அளவு கொண்ட ஒரு உலோகத் தண்டினை, ஒரு உலோகத்தண்டு இப்படி தான் இருக்கும், 66 12 சென்டிமீட்டர் இருக்குது, 12 சென்டிமீட்டர் உயரம் உள்ள, ஸோ 12 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கக்கூடிய ஒரு உருளையாக நான் மாற்றுறேன். இந்த தண்டை நான் சுருட்டி ஒரு உருளையாக உருவாக்குறேன். இப்படி உருவாக்கும் போது எல்லாமே மாறும், பரப்பளவு மட்டும் மாறாது. ஸோ இந்த தண்டை பாருங்கள், நமக்கு ஒரு செவ்வகம் மாதிரி இருக்குது. செவ்வகத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா வந்து B × H. அதே மாதிரி உருளையின் பரப்பளவுக்கான ஃபார்முலா வந்து என்னென்னா 2πr/h. இது ரெண்டும் சமமாக இருக்கும். ஏன்னா பரப்பளவு மாறாதுன்னு சொன்னால நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, உருளையின் கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. கன அளவுக்கான ஃபார்முலா வந்து πr²h. இதில் பை தெரியும், ஆர் மட்டும் தெரியாது, ஹச் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி ஆர் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ பிக்கு பதிலாக நான் 66 சப்ஸ்டியூட் பண்ணுறேன், இன்ட்டு ஹச்சுக்கு பதிலாக 12, இங்கே 2 இன்ட்டு பைக்கு பதிலாக 22/7 இன்ட்டு ஆர் வந்து கண்டுபிடிக்கணும், அதை அப்படியே வச்சுக்கிறேன். ஹச்சுக்கு பதிலாக அந்த 12 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 12 இந்த 12 கட் ஆயிரும். இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், 11 அடித்தா 6 2ன்னு வரும், இதை அடித்தா 3ன்னு வரும். இந்த 7 அந்த சைடு கொண்டு போயிடுறேன். அப்போது R = 21/2ன்னு வரும். எனக்கு ஆர் கிடச்சிருச்சு. இதை வந்து கனளவு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு கனளவு தேவையில்லை. பைக்கு பதிலாக 22/7ன்னு போட்டேன், ஆருக்கு பதிலாக அந்த 21/2, R² கொடுத்துருக்கா. ஸோ 21/2 இன்ட்டு 21/2. அதுக்கப்புறம் ஹச்சுக்கு பதிலாக 12. இப்போ அடிப்போமா, அடித்தா எனக்கு 3, இதை அடித்தா 11, இதை அடித்தா 6. ஸோ இது எல்லாத்தையும் பெருக்கினா எனக்கு 4158ன்னு வரும். இதுதான் கன அளவு.